ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் ஒரு புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்டு அஜீவிகா மிஷன் கிராமீன் பில் 2025. இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா 2005 கொண்டு வரப்பட்ட எம்என்ஆர்இஜிஏ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இந்த சட்டத்தை வந்து ரிப்பீல் பண்ணி ஒரு புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த எம்என்ஆர்இஜிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 நாட்கள் வேலை திட்டம். அண்டு இந்த புதிய சட்டம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 நாளை கன்வெர்ட் பண்ணி 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பில்லை பற்றி பேசிக் விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு பிறகு இந்தியாவுடைய மெயின் ப்ராப்ளம் வந்து பாவர்ட்டியாக இருந்துச்சு. வறுமை வந்து இந்தியாவில் மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பாவர்ட்டிக்கு வந்து ரெண்டு மெயின் காரணங்கள் வந்து பாவர்ட்டிக்கு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து விவசாயத்தை நம்பியே இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருந்தாங்க. இந்த விவசாயத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் இவங்களை வந்து பாவர்ட்டியிலேருந்து மீட்டெடுக்க முடியும். ஸோ இதனால் மத்திய அரசாங்கம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு பிறகு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டாக இருக்கவங்களுக்கு அன்ஸ்கில்டு லேபர் ஆர் அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்ஸ்கில்டாக தான் இருக்காங்க. ஸோ அந்த வேலையுமே பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டாக தான் இருக்கும். இனிஷியலி ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம் 1960s, தென் அதுக்கு பிறகு 1971 கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் வந்து முக்கியமான 2 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் அதே மாதிரி ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இந்த 2 ஸ்கீமை வந்து 1980s 1990s கொண்டு வந்தாங்க. இந்த என்ஆர்இபி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் அதே மாதிரி ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் RLEGP இந்த 2 ஸ்கீமையுமே மெர்ஜ் பண்ணி ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க 1993. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான். தென் இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஸ்கீமுக்குள்ளாடி கொண்டு வந்தாங்க. சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா 1999. ஸோ அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 1977 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு வேலைவாய்ப்பு திட்டம், ரைட் டு ஒர்க்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளாடி வேலை வந்து உங்களோட உரிமைங்கிறதுனால அந்த உரிமையை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக மகாராஷ்டிராவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 1977 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மகாராஷ்டிரா அரசாங்கத்தை பின்பற்றி ஃபாலோ பண்ணி மத்திய அரசாங்கம் 2005 எம்என்ஆர்இஜிஏ இந்த புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த புதிய சட்டம் பிரகாரம் 100 நாள் வேலைவாய்ப்பு ப்ரொவைட் பண்ணாங்க. அன்ஸ்கில்டு ஒர்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் இருந்துச்சு. மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம சபா இவங்க எல்லாருமே பிளானிங் பண்ணி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ரீசன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்த எம்என்ஆர்இஜிஏக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணும்போது, அதாவது ஃபண்ட் ஒதுக்கீடு பண்ணும்போது இந்த ஃபண்டிங்கை வந்து குறைச்சிட்டே வந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த எம்என்ஆர்இஜிஏக்கு வந்து மத்திய அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலையோங்கிறது மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய மசோதா பிரகாரம் டோட்டல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அண்டு அடல்ட் மெம்பர்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மெயின்லி வந்து அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கு தான் கொடுப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அன்ஸ்கில்டு ஒர்க்கு தான் இந்த
பில் பிரகாரம் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி எம்என்ஆர்ஜிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர் ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் செக்யூரிட்டி கிடைக்கும், ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் இன்கம் வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுவது மாதிரி அமையும். அண்டு இந்த பில்லை வந்து ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் அக்ரிகல்ச்சரில் வந்து சோவிங் சீசன் அண்ட் இதே மாதிரி ஹார்வெஸ்டிங் சீசனில் வந்து லேபர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த 60 டேஸ், அந்த இம்பார்ட்டண்டான 60 டேஸ் வந்து இந்த பில் பிரகாரம் லேபர்ஸுக்கு வந்து வேலை கிடையாது, நோ ஒர்க் பீரியடுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 125 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 125 டேஸ் வந்து 365ல் 125 டேஸ், இந்த 365ல் 60 டேஸ் வந்து வேலை கிடையாது. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 300 டேஸுக்கு வந்து 125 டேஸ் வேலைகள் மத்திய அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 60 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து லேபர்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த 60 டேஸ் வந்து வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறத இந்த மசோதாவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேஜஸை பொறுத்த வரைக்கும், சம்பளம் பொறுத்த வரைக்கும் வீக்லி பேசிஸில் வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்கணும். ஆர் இல்லைன்னா 2 வீக் ஒன்ஸ், ஃபோர்த் நைட்டு சொல்லியிருக்காங்க, 2 வீக்ஸுக்குள்ளாடி சம்பளத்தை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சம்பளத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. 60 டேஸ் வந்து கண்டிப்பாக நோ ஒர்க் பீரியடுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த அன்ஸ்கில்டு ஒர்க் வந்து ஒரு வருஷத்துக்கு 125 டேஸ். நெக்ஸ்ட்டு இந்த மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேலைகள் கொடுக்கணும் என்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்என்ஆர்ஜியில் வந்து நிறைய அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவான ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரொடக்டிவான ஒர்க் பயன்பெறும் வகையில் அந்த வேலைகள் இருக்கணுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ், வேலைகளும் பயங்கர கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த வேலைகள் வந்து நாட்டுக்கும் ரூரல் ஏரியாஸுக்கும் அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் பயன்பெறுவது மாதிரி இருக்கணுங்கிறத இந்த மசோதாவில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ வாட்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒர்க், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒர்க், தென் லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதே மாதிரி வெதர் ஈவெண்ட்ஸ், மிட்டிகேட் வெதர் ஈவெண்ட்ஸ், அதாவது டிசாஸ்டர் சம்மந்தமான ஒர்க், இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத மசோதாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்காக பிளானிங் பண்ணுறது பஞ்சாயத்து வந்து பிளானிங் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி பிஎம் கடி சக்தின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா மினிஸ்ட்ரியிலையும் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே இந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக இருந்துச்சு. ஸோ தற்போது இந்த ஸ்கீம் வந்து எப்படி மாற்றிருக்காங்க பார்த்திங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஃப்ரேம்வொர்க்காக மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக இருந்துச்சு. ஸோ தற்போது வந்து இதை சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாக மாற்றிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போகுது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி போகுது. ஸோ ஸ்டேட் வந்து இந்த ஸ்கீமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி போகுது. தென் ஃபண்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ஃபண்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% ஃபண்டிங் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40% ஃபண்டிங் பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% ஃபண்டிங் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 10% ஃபண்டிங் பண்ணுவாங்க. யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 100% ஃபண்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசாஸ்டர் டைமில் வந்து அடிஷ்னலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேபர் அவைலபிலிட்டி வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க, எந்தெந்த ஒர்க் பண்ணணும், எங்கெல்லாம் ஒர்க் இருக்குங்கிறத எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒர்க் எதுவும் ப்ரொவைட் பண்ணலைன்னா அந்த லேபர்ஸுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸையும் ஸ்டேட் தான் கொடுக்குறேங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி சுமை யாருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. இதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ஸ்கீமை எதிர்க்கிறாங்க. அண்டு இந்த ஸ்கீமை, இந்த மசோதாவை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிறைய கமிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய கவுன்சில், நிறைய ஒரு அமைப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேட் கிராமீன் ரோஸ்கார் கேரண்டி கவுன்சில், இந்த கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி கொண்டு வருவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நேஷ்னல் லெவலில் ரிவ்யூ பண்ணுவாங்க. தென் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஸ்டியரிங் கமிட்டி, ஸோ இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஸ்கீமை வந்து எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு டைரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழ்மட்ட நிலையில் எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க, ப்ளஸ் பிளானிங் பண்ணுவாங்க.
டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ் அண்டு ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிளானிங் பண்ணுவாங்க, பேமெண்ட் ப்ளஸ் சோஷியல் ஆடிட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிராம சபாஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஆடிட்டிங் பண்ணுவாங்க, ப்ளஸ் எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டாக இருக்காங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பேரன்சியை மெயின்டைன் பண்ணுறது கிராம சபா. ஸோ இந்த